ராமர் சீதையை மீட்கிறதுக்காக ராமேஸ்வரத்துல தான் ஸ்ரீலங்கா போனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்ரீலங்கால இருந்து ராமேஸ்வரம் வந்து செங்குத்து ரயில் பாலத்தை ராமேஸ்வரத்துல தொடங்கி வச்சிருக்காரு. ஏற்கனவே கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு பிரதமர் மோடிக்கு டைம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ராம நவமி அன்னைக்கு தான் நல்ல நாள் போல இருக்கு. ஆமா, அன்னைக்குதான் வந்தா ராமநாத சுவாமி கோயில்லையும் தரிசனம் பண்ணிடலாம், மக்கள் வெயிட் பண்ணட்டும் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா மண்டபம் வரையும் தான் ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு, இனிமேல் ராமேஸ்வரம் வரையும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஏப்ரல் 6 தான் சரின்னு சொல்லிட்டு நேற்று வந்து திறந்து வச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து கொடி அசைச்சு வச்சாரு, ட்ரெயின் போயிடுச்சு. அப்புறம் அந்த பாலத்தை ரிமோட்டால திறந்து விட்டாரு, திரும்ப மூடதான் வரல. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. ஆமா, அந்த செங்குத்து இந்தியாவுடைய முதல் செங்குத்து ரயில் பாலம் தான் சொல்றாங்க. அது மேல போயிடுச்சு, திருப்பி கீழே இருக்கிறப்ப கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு. ஆமா, ஒரு மாதிரி ஏத்தந்தாத்தியா இருந்துருச்சு. அந்த ஹைட்ராலிக் ரோப்ஸ்ல பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நிறைய டைம் செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பிரதமர் மோடி அன்னைக்கு திறந்து வைக்கிறப்பதான் போய் வருமானு தெரியல. ஆமா, ஆனா தொடங்கி வச்சோ நிறைய விஷயங்களும் கூட பேசியிருக்காரு. மகாராஷ்டிரால அந்த சிவாஜி சிலை தொடங்கி வச்சார்ல. ஆமா ஆமா, அதையும் பார்த்தோம். நிறைய பாலங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நாங்க தான் நிறைய சிறப்பான பாலங்கள் வந்து கட்டணும், அசாம்ல வந்து பாலம் கட்டியிருக்கோம், அடல் சேது பாலத்தை நாங்க தான் கட்டணும், அதே மாதிரி ராமேஸ்வரம் பாலத்தை நாங்க தான் கட்டி முடிச்சிருக்கோம். குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறோம்லாம் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தரவோட வந்து பேசியிருந்தாரு. இப்ப காங்கிரஸ் அந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்கல்ல, அப்ப தமிழ்நாட்டுக்கு ரயில்வே பட்ஜெட்டுக்குன்னு ஒதுக்குறப்ப 900 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. நாங்க 6000 கோடி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகள்ல 4000 கிலோமீட்டர் நாங்க சாலைகள் அமைச்சிருக்கோம். அதோட திட்டமதிப்புன்னு பாக்குறப்ப 8000 கோடி. மொத்தமா கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இல்லாத வகையில 3 மடங்கு நாங்க அதிகமா நாங்க தமிழ்நாட்டுல திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கோம், அமல்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச் வந்து அமைஞ்சிருந்தது. ஆமா, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய தமிழ்நாட்டுல இருந்து அரசியல்வாதிகள்லாம் கடிதம் எழுதுறாங்க, யாரும் தமிழ்லயே கையெழுத்து போடுறது இல்ல, அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அதே மாதிரி தமிழ்ல மருத்துவ படிப்பு வேணும், ஏன்னா ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்க முடியாம போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு டிஎம்கேல இருந்து அதுக்கு நீட்டு தான் தடையா இருக்கு, அதை நீக்குங்கன்னும் அது ஒரு இது போயிட்டு இருக்குது. ஆமா, இதுலன்னா பிரதமர் மோடி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துக்கல. தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து கலந்துகிட்டாரு, ராஜகண்ணப்பன் வந்து கலந்துகிட்டாங்க. ஆமா, அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டாரு, எல் முருகன் கலந்துக்கிட்டாங்க, ஆர்.என். ரவி அவரும் வந்து ஆளுநருங்கிறனால அவரும் கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன பரிசு கொடுத்திருக்காரு அப்படின்னா, தமிழ்ல கம்பராமாயணம் இருக்குல்ல, அது 9 தொகுதிகளையும் பிரதமர் மோடிக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா கம்பருடைய பக்தர்ல மோடி ஞாபகப்படுத்துற வகையில கொடுத்திருக்காரு. நீங்க நான் சொல்லியிருந்தேன்ல ஒருத்தருக்கு நீங்க ஃபேன், அது இவர் தான் சொல்லி கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ்ல வேற இருந்தது, மோடி வந்து தமிழ் கத்துக்கிட்டு அதை படிப்பாருன்னு நம்ம நம்புவோம். ஆனா கம்பர் எழுதின கம்பராமாயணம் தான் கொடுத்திருக்காரு ஆளுநர் ஆர்.என். ரவி. ஏன்னா கிளம்பி போறப்ப முன்னாள் நிதித்துறை அமைச்சரா இருந்தார்ல, ஆமா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், பின்னால் ஐடி துறை மினிஸ்டர், அவர் வந்து கிளம்பி போறப்ப கருப்பு மாஸ்க் அணிஞ்சு இப்பதான் முடி கட்ட காமிச்சிருக்காரு. அதான் மதுரைக்காரன் குசுவா பாத்தீங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருந்தாங்க.